Hey days, welcome back to Bobby the Code Heal YouTube channel. இன்னைக்கு நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் தாங்க சால்வ் பண்ண போறோம். இந்த கான்செப்ட்லனா both arrays and linear search ரிலேட்டடா பார்க்கலாம். இன்னைக்கு ரெண்டு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாங்க. நீங்க வந்து array linear search ஓட வீடியோஸ்லாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். ஃபர்ஸ்ட் அத போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து array கான்செப்ட் தென் வந்து linear search கான்செப்ட்லாம் புரியும். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன क्वेश्चन நம்ம பார்க்க போறோம்னா Leetcode problem 1295. இந்த क्वेश्चन என்னன்னா find numbers with even number of digits. ஓகேங்களா? இப்போ ஒரு அரே கொடுத்துட்டு அதுல எந்தெந்த நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு ஈவன் டிஜிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க given an array of தெரியும் நினைக்கிறேன் given an array nums of integers written how many of them contain an even number of digits. ஒரு அரே கொடுத்துட்றாங்க அந்த அரே நேம் வந்து nums. ஓகேங்களா? அது வந்து இன்டீஜர் அரே தான். இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த அரேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எத்தனை நம்பர்ஸ் வந்துட்டு ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 1 பாருங்க. இங்கே இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க? இன்புட் வந்து nums equal to 12 345 2 6 7 8 9 6. 12 வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் தானேங்க. அதாவது 1 2 ஒன்ஸ் டென்ஸ் தான் இருக்கு. அப்போ 2 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ வந்து ஈவன். 3 4 5 வந்து 3 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ அது வந்து ஆட். 2 வந்து 1 டிஜிட் இருக்கா அப்போ ஆட். 6 வந்து 1 டிஜிட் இருக்கா ஆட். தென் வந்து 7 8 9 6 வந்து என்னவா இருக்குன்னா 4 டிஜிட்ஸ் இருக்கா அப்போ அது ஈவன். அப்போ இங்கே அவுட்புட் என்ன வரும்னா 12 7 8 9 6. அப்போ இதோட கவுண்ட் என்ன? ரெண்டு நம்பர்ஸ் தான் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கா. அப்போ எனக்கு வந்து அவுட்புட் வந்து 2 வரணும். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? அதான் போட்டிருக்கீங்க 12 contains 2 digits. அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இதோட எக்ஸ்பிளனேஷன். அதுவே இங்கே 555 செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க 555 901 482 1771. இப்போ இதில் இது எல்லாம் மூணுமே வந்து ஆட் டிஜிட்ஸ், அதாவது 3 டிஜிட்ஸ் இருக்கு. 1771 மட்டும்தான் என்னவா இருக்குன்னா ஈவன் டிஜிட்ஸா இருக்கு. 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? இப்போ நம்ம இதுக்கு தான் வந்து ப்ரோக்ராம் எழுத போறோம். நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா கவுண்ட் இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் இது லீட் கோட்லேயே இருக்கும். ஓகேங்களா? நாம் என்ன கொடுக்க போகிறோம்னா இங்கே வந்து ஆர்குமெண்ட்டாக என்ன பாஸ் பண்ணுறாங்கன்னா இன்ட்டு அரே ஆஃப் நம்ஸ் அதை தான் வந்து இது பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ட்டை வந்து கவுண்ட் வந்து 0 அசைன் பண்ணிக்கிறோம். தென் வந்து லீனியர் சர்ச் பண்ணுறோம், அதாவது ஐட்ரேட் பண்ணுறோம் ஒவ்வொரு அந்த அரேயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக. எது வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுவோம்? 0th இண்டெக்ஸில் இருந்து தென் வந்து நம்ஸ் டாட் லென்த்துக்கு லெஸ் தென். ஓகேங்களா? ஐ லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த்து. தென் வந்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நான் இங்கே வந்து ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் செக் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் இங்கே வரக்கூடிய எலமெண்ட் நம்ஸ் ஆஃப் ஐனா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ 12 வந்துச்சுன்னா இந்த இடத்துல செக் ஈவன் ஆஃப் 12ன்னு வரும். ஓகேங்களா? இந்த செக் ஈவன் ஆஃப் செக் ஈவன் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அது வந்து ஈவனா இல்லையான்னு சொல்லி பார்க்குறேன், ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸா இல்லையான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுறோம்? இந்த ஃபங்க்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும்? இங்கே இந்த இடத்துல நான் வந்து கவுண்ட் 0ன்னு வச்சுருக்கேன். தென் நாம் வந்து நம் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்க வரைக்கும் மட்டும் வைலில் கொடுத்துருக்கோம். கவுண்ட் வந்து என்ன பண்ணுறோம்? இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது என்ன பண்ணுறோன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 12ன்ற நம்பர் வருது. 12 வந்து கிரேட்டர் தென் 0வா? ஆமாம். அப்போ வந்து எனக்கு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கவுண்ட் வந்து என்னவாகும்? 1 ஆகிடும். ஆமாங்களா? நெக்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறேன்னா நம் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை 10. இங்கே வந்து நம்மன்ற இதை தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த நம்ஸ் ஆஃப் ஐனா அதாவது ஐத் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். நம்ம அரே பாஸ் பண்ணலாம், அந்த இண்டிவிஜுவல் நம்பரை மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு 12 பாஸ் ஆகி நம் வந்து 12 இருக்கும். தென் இந்த கண்டிஷன் ஓகே. இப்போ நம் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை 10னா இப்போ நம் ஈக்குவல் டு இப்போ என்ன ஆகும்? நம் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 10 என்னங்க? 12 டிவைடட் பை 10 வந்து என்ன ஆன்சர் வரும்? 1 தான் வரும். ஆமாவா? 1 டைம்ஸ் தான் வரும். இப்போ நம்மளோட வேல்யூ என்னவா தான் இருக்குன்னா இப்போ நம் ஈக்குவல் டு 1. தென் வந்து இந்த நம் வந்து மறுபடியும் இங்கே 1னா 1 கிரேட்டர் தென் 0வா? ட்ரூ. தென் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? கவுண்ட் ஏற்கனவே 1 இருக்கு, இப்போ வந்து 2 ஆகிடும். தென் வந்து மறுபடியும் நம் டிவைடட் பை 10 வரும். இப்போ 1 டிவைடட் பை 10 போட்டால் ஆன்சர் என்ன வரும்? 0. இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் இங்கே வைல் லூப் வரும். வைல் லூப் வந்து நம்ம வந்து 0 கிரேட்டர் தென் 0வா? ஃபால்ஸ். அப்போ வந்து இந்த இடத்துல
இந்த கண்டிஷன் வந்து டெர்மினேட் ஆகிடுது. ஓகேங்களா? இந்த இது எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரித்து டிஜிட்ஸை எத்தனை டிஜிட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ கவுண்ட்டுன்ற வேல்யூ தான் எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ கவுண்ட்டில் என்ன இருக்குது, 2 இருக்குது. இப்போ 12 வந்து எத்தனை டிஜிட்ஸ், ஒன்ஸ் டென்ஸ், அப்போ 2 டிஜிட் இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து 12, 2 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து 2. தென் வந்து என்ன பண்ணுன்னா, இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்டா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இஃப் கவுண்ட், இந்த கவுண்ட்டை மாட் 2 பண்ணுறோம். மாட் 2 பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிட்டன் ட்ரூ. அதே சமயம் இங்கே வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு தான் பார்க்குறோம். அதனால இங்கே ரிட்டன் டைப் வந்து என்ன சொல்கிறோன்னா பூலியன் அப்படின்னு தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே ரிட்டன் ட்ரூ கொடுத்துடுறோம். தென் அப்படி இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் ஃபால்ஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வரும், இந்த கவுண்ட்டை கண்டுபிடிக்கும், கவுண்ட் மாட் 2 பார்க்கும். இது வந்து 12 வந்து 2 இருக்குது, 2 மாட் 2 0, அப்போ ட்ரூ. இங்கே ட்ரூ வந்துருங்களா, ஆன்சர் வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆகும். தென் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனில் தான் பிரேக் ஆனோம். இங்கே வந்தது இங்கே வந்து கால் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இஃப் செக் ஈவன் ஆஃப் நம்ஸ் ஆஃப் ஐனா இப்போ இது வந்து ட்ரூ. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ தானே, அப்போ வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இடத்துல கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல கவுண்ட் வந்து 0ன்னு இருக்குது. இப்போ வந்து கவுண்ட் வந்து என்ன ஆகும், 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மறுபடியும் செகண்ட் எலிமெண்ட் வரும். செகண்ட் எலிமெண்ட் என்னங்க, 345. இப்போ 345 பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் 345 இங்கே வரும். செக் ஈவன் ஆஃப் 345 வரும். இப்போ இந்த இடத்துல 345 பாஸ் ஆகும். கவுண்ட் வந்து 0. 345 கிரேட்டர் தென் 0னா ட்ரூ. அப்போ வந்து கவுண்ட் 1 இன்க்ரீஸ் ஆகும். கவுண்ட் ஈக்குவல் டு 1 ஆகும். நெக்ஸ்ட் வந்து 345 டிவைடட் பை 10 என்ன வரும், 34 வரும். ஆமாங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த 34 வந்து இந்த இடத்துக்கு வரும். நம் கிரேட்டர் 34 கிரேட்டர் தென் 0னா ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் 2. தென் வந்து மறுபடியும் 34 டிவைடட் பை 10ன்னு போட்டால் 3 ஆன்சராக வரும். தென் நம் ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. 3 கிரேட்டர் தென் 0னா ட்ரூ. தென் வந்து கவுண்ட் ஏற்கனவே 2வாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கவுண்ட் 3 ஆகும். இப்போது மறுபடியும் 3 டிவைடட் பை 10னா 0. நெக்ஸ்ட் இங்கே வயலில் வந்து 0 கிரேட்டர் தென் 0னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி இந்த இடத்துல வெளியே வந்துடும். தென் வந்து இஃப் கவுண்ட் மாட் 2 ஈக்குவல் டு 0. இப்போ கவுண்டோட வேல்யூ 3ஆக இருக்குது. 3 மாட் 2 ஈக்குவல் டு 0வா, இல்லை, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, எனக்கு வந்து ஃபால்ஸுன்னு ரிட்டன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸு அப்படின்னும் போது இந்த இஃப் கண்டிஷனே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் லூப்புக்கு போகும். இந்த மாதிரி ஒவ்வொரு அரேஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் நாம் அதோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தென் வந்து அந்த கவுண்ட் மாட் 2 கண்டுபிடிச்சி அது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸான்னு பார்த்து ட்ரூவாக இருந்தால் கவுண்ட் இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். தென் வந்து எல்லா நம்பர்ஸ் அரேஸ் ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணாட்டி கடைசியாக அதோட கவுண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அக்செப்டட் வந்துருச்சு. கேஸ் 1 வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதில் வந்து 12 தென் வந்து 7896 அவுட்புட் 2. கேஸ் 2 பார்க்கலாம். கேஸ் 2வும் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து சப்மிட் கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, சப்மிட் ஆயிடுச்சு. அதாவது 74.58% வந்து சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 1 ms ரன் டைம் ஸ்பீடில் வந்து இதாயிருக்கும். ஓகேங்களா? இந்த சம்முக்கே வந்து இன்னொரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது நம்ம ஒவ்வொரு டிஜிட்டாக வந்து ஐட்ரேட் பண்ணி அதோட கவுண்ட் கண்டுபிடிச்சி போட்டோம். ஓகேங்களா? இதில் வந்து இன்பில்ட்டாக என்ன சொல்கிறேன், இந்த செக் ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம ஆஸ் பண்ண வச்சுருந்ததில் நான் இன்ட்டு கவுண்ட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிடுறேன்னா டிஜிட்ஸ் ஆஃப் அதாவது இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் டிஜிட்ஸுன்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா இன்ட்டு கொடுத்துடலாம். இது வந்து ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. தென் வந்து டிஜிட்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் நேம் அந்த இன்ட்டு நம்மன்ற வேரியபிள் வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து என்னென்னா இங்கே பாருங்க ரிட்டர்ன் இன்ட்டு தான். இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா math.log10 of num+1. இந்த ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த நம்ம கொடுக்குற நம்பரோட டிஜிட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இது டேரெக்டாக ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ நான் இங்கே 12 பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஆன்சர் 2ஆக கிடைக்கும். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. தென் வந்து இப்போது
இப்போ இங்கே வந்து டேரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிச்சுங்களா? இப்போ இந்த ஆன்சர் அதாவது டிஜிட்ஸ் ஆஃப் நம்மோட ஆன்சர் தான் நம்ம கவுண்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கவுண்ட் மாட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? நம்ம அவ்வளோ லைன் ஆஃப் கோட் வந்து எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் அதாவது இந்த இந்த பில்டின் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு, அக்செப்டட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணலாம். அதே நிமிஷம். ஓகேங்களா? சப்மிட் பண்ணியாச்சு. பாருங்க 98.36% வந்து பீட்ஸ் ஆயிருக்கு. இப்போ அதுவே இங்கே நம்ம வந்து சப்மிஷன்ஸில் போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது இதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெமரி இதெல்லாம் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா 76.39% தான் இருக்குது. மெமரி வந்து 42.60 MB. ஓகேங்களா? நாம் ஏன் இப்போ போட்டது ஆப்டிமைஸ்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ போட்டது இதான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீட்ஸ் ஆயிருக்கு? 87.36% வந்து பீட்ஸ் ஆயிருக்கு. அதில் 70 சம்திங் தான் இருந்துச்சு, இதில் 87. அப்போ வந்து இதில் வந்து யூசேஜ் வந்து நல்லா இருக்குல்ல, காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் வந்து ஆப்டிமைஸ்டாக இருக்கனால இது வந்து நம்ம இன்னொரு வேன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? நம்ம இன்னொரு அசைன்மெண்ட் சம்ஸ் வந்து சொல்கிறேன். அதாவது லீட் கோட் ப்ராப்ளம் வந்து 1672. ஓகேங்களா? இதுங்க நம்ம இங்கே எழுதுகிறேன். Leetcode problem 1672. இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதான் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். தென் வந்து இதையும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுங்க. ஓகேங்களா? மீதி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ராப்ளமில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பைனரி சர்ச் பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you soon.